ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மஹிந்தனாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை இருக்குது, கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான், மஹி, அபி 3 பேர் இப்போ கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாமியெல்லாம் அழகாக வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. சாமி ரூம் மட்டும் இல்லை, எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஆஹா, இவங்கள்ட்ட பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் வந்ததில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதுவும் லக்ஷனாவுக்கும் மைக்கும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வீடு இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப குஷியாகிட்டாங்க. வந்ததும் வந்து மன நிறைவோடு நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டிலலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சிம்பிளாக வீட்லேயே வந்து சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் பேர்த்த மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை உத்து பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் நேரம் அப்படியே செல்லம் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த மஞ்சள், குங்குமம், வளையல்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தராக அவங்க காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டோம், கயிறு இதெல்லாம். மஹி வந்து அம்மா நானும் விழுந்து கும்பிட்டுமா அப்படின்னா, சரி தவங்க அதனால் என்ன போய் விழுந்து கும்பிடு அப்படி சொன்னேன். அவளும் வந்து விழுந்து கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா. அவளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வாங்குறது. உடனே அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, வளையல் இதெல்லாம் கயிறெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் லக்ஷனாவும் அவங்க அம்மா அப்பாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவங்க அம்மா அப்பாவுக்கும் நாங்கள் வந்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போனதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றது. மஹி, அபி அப்படி தான் நம்ம ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். ஆனால் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. சுட சுட சக்கரை பொங்கல், லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அப்புறம் வந்து ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அதை வந்து வீடியோ எடுக்கல. அது தக்காளி சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அபி அதைத்தான் விரும்பி சாப்பிட்டா. அது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம கண்ணாடி வளையல் போடுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மற்ற நாளில் நான் வளையல் வந்து கழட்டி வச்சுருவேன். ஆனால் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேனா கண்ணாடி வளையல் போடுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.